இப்போ அந்த சரி 1970 கன்வென்ஷன் என்னன்னா, you have to prove that the theft happened after 1970, then you don't have to go to courts. The ம் source ம் nation only has to provide the proof. ஒரு எம்லாட்னு ஒன்று ஒரு அனுப்பணும். 30 நாள் டைம் அந்த டெஸ்டினேஷன் ஹூவர் ஹேஸ் இட் டு ரெஃப்யூட் யுவர் கிளைம். அதர்வைஸ் த ஆர்டிஃபேக்ட் இஸ் forfeit டு த சோர்ஸ். ஓகே இந்த 1970 ஒரு அப்ப என்ன ஒரு அதான் சொன்ன ஒரு இட் டசன்ட் வாஷ் ஸ்டோலன் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஒரு பெரிய கொஸ்டின் வருது. அப்ப இட் டசன்ட். இது வந்து ஒரு எனேபிளிங் இது நான் கன்வென்ஷன். கொஞ்சம் ஜஸ்ட் இன்டரப்ஷன் பண்ணிக்கவும் இதை விளக்கி சொல்லிடுவோம். அதாவது வெளிநாட்டுல இந்தியாவுடைய ஒரு கலைப்பொருள் வெளிநாட்டுல இருக்கு, அது 1970க்கு பிறகுதான் போயிருக்கு அப்படின்னு நம்மக்கிட்ட எவிடன்ஸ் இருந்ததுன்னா நம்ம கோர்ட்டு கிட்ட எல்லாம் போவே வேண்டாம். நேரா அவங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டு இங்க பாருங்க எங்களுக்கு கிளியர் எவிடன்ஸ் இருக்கு, 1970க்கு அப்புறமா நீங்க இதை எடுத்துட்டு போயிருக்கீங்க, அதனால இதை உடனடியாக திரும்ப தரவும் அப்படின்னு சொல்லி அதை மீண்டும் பெறுவதற்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 1970க்கு முன்னால் போயிருந்தால் அப்ப அவ்வளவுதான்ங்கிறது கிடையாது, நம்ம அதையும் திரும்ப பெறலாம். நம்ம காமன் லா நீதிமன்ற ஆணைகள் வழியாக அதை செயல்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். கரெக்ட் தானே நான் சொன்னது? கண்டிப்பா. அது என்னன்னா இந்த ப்ரூஃப் வந்து காமன் லால வரும். காமன் லால தீஃப் டஸ் நாட் பாஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு திருட்டு பொருள் எனி அமௌண்ட் ஆஃப் பேசேஜ் ஆஃப் டைம் டஸ் நாட் கிவ் யூ டைட்டில்.